திருவள்ளூரை தொடர்ந்து சென்னையில் பதுக்கி வைத்து விற்க முயன்ற தடை செய்யப்பட்ட 4 டன் குட்கா போதைப் பொருட்களை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். சென்னை அண்ணா சாலையில் கிடங்கு ஒன்றில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ் தலைமையில் சோதனை நடைபெற்றது. இதில் பான் மசாலா, குட்கா உட்பட பல்வேறு போதைப் பொருட்களை பறிமுதல் செய்து அந்த இடத்துக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய உணவு பாதுகாப்புத்துறை சென்னை மண்டல நியமன அலுவலர் சதீஷ்குமார், இந்தியாவில் சில மாநிலங்களில் போதைப் பொருள் பயன்பாட்டுக்கு தடையில்லை என்பதால் அங்கிருந்து தமிழ்நாட்டிற்கு போதைப் பொருள் எளிதாக கொண்டுவரப்பட்டு சென்னையில் பதுக்கப்படுவதாகவும் அதை தடுக்க ரயில்வே மற்றும் காவல்துறையுடன் இணைந்து பணியாற்றி வருவதாகவும் தெரிவித்தார். பக்கத்து ஸ்டேட்டில் இருக்கிறனால தான் நாங்கள் கொஞ்சம் சிரமப்படுறோம் அது படுக்கிறதுக்கு. ஏன்னா டக்குன்னு போகிறாங்க, வாங்கிட்டு வந்துடுறாங்க. இது இல்லாமல் நமக்கு நிறைய பார்த்திங்கன்னா ட்ரெயின்ஸ் பல ஸ்டேட்லேருந்து வருது. இந்தியாவில் ஒரு சில ஸ்டேட்டில் தான் அந்த பான் மசாலா இதெல்லாம் பேன் பண்ணியிருக்கோம். ஒரு சில ஸ்டேட்டில் அது லீகலாக இருக்குது. அதனால் அவங்க ட்ரெயினில் போட்டு நேராக கொண்டு இறக்கிறாங்க, லாரியில் கொண்டு வந்துடுறாங்க, அல்லது இப்போ ட்ரெயினில் போனால் பேக்கில் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. ஸோ பக்கத்தில் ஒரு ரோட்டை தாண்டினா அங்கே லீகலாக இருக்குது, ரோட்டுக்கு இந்த பக்கம் நமக்கு பேன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதனால் நாங்கள் கொஞ்சம் சிரமப்படுறோம். அதனால தான் நம்ம பிடிக்க வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. பட் இதுக்கு கடுமையான நடவடிக்கை இவங்க மேலே நாங்கள் எடுப்போம் கண்டிப்பாக. நேற்று முன்தினம் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே ஆந்திராவில் இருந்து லாரிகளில் 6 டன் பான் மசாலா பொருட்களை கடத்தி வந்த 4 பேரை போலீசார் கைது செய்ததை தொடர்ந்து சென்னையில் 4 டன் குட்கா போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.